ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம நாகூர் தர்காவில் சோறாக்கி கொடுப்பாங்க. நேர்த்திக்கிட்டு வராங்கல்ல, அவங்க சோறாக்கி கொடுப்பாங்க. அது எப்படின்றத நம்ம காட்டுறேன் இன்றைக்கி. வாங்க, இதை ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தர்காவில் 2 பேர் ஆக்கி போட்டிருக்குறாங்க. அது நான் அதுக்கு முன்னாடி ஆக்கினாங்களா என்னென்னு தெரியல. இதுக்கு மேலே யார் ஆக்குவாங்கன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. யார் வேணால் வந்து ஆக்குவாங்க. இதோ இப்போ பாருங்கள், ஒருத்தக ஆக்கிட்டு ஓலை புட்டியில் சோறு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆக்கி முடிச்சுட்டாக. மதியானம் 12:30 மணி ஆகிடுச்சி. சோறாக்கி கொடுத்து எல்லாத்துக்கும் பவுந்துட்டுருக்குறாங்க. எப்படின்னா, அவங்கள்ட்ட தகுதிக்கு எத்தனை வேண்டிக்கிட்டாங்களோ, எத்தனை பிரார்த்தனை பண்ணினாங்களோ அத்தனை சாப்பாடு ஆக்கி கொடுப்பாங்க. ஆக்கிட்டு ஒரு டோக்கன் மாதிரி வச்சு, அது யார் யார் கண்ணுக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு பிரியப்பட்ட யார் யாரோ ஏழெழுது பணக்காரக யாருக்கா இருந்தாலும் தரகல உள்ளவர்களுக்கு அதை முதல் நாளோ அல்லது காலையிலையோ கொடுப்பாங்க. கொடுத்துட்டாங்கன்னா இத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தரகாக்குள்ளன்ட்டாங்கன்னா தரகாவில் எந்த இடத்துல தான் தெரிஞ்சுக்கும், ஜனங்களுக்கு தெரியும் சுஷலாக. அதனால் எல்லாம் வந்து கூடியிருக்கிறாங்க, சோறு ஆக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சு. இப்போ யார் யார் அந்த டோக்கன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த சாப்பாட்டை எடுத்து கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவாங்க. அதனால தான் அங்கே கயிறு கட்டி வச்சுருக்குறாங்க. இந்த உட்காந்துருக்காரு பார்த்திங்களா, அவர் தான் ஆக்கி போடுறாருன்னு நினைக்கிறேன். அவங்க ஃபேமிலியோடு வந்திருக்கிறாரு. அவங்க வீட்டில் இருக்க லேடிஸு எடுத்து கொடுத்துட்ருக்குறாங்க. இதெல்லாம் வந்து பண்டாரி வச்சு தான் ஆக்கியிருப்பாங்க. ஆக்கிட்டு இதை கொடுக்குற பொறுப்பை மட்டும் இவங்க கையால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு பெரியவங்கள்ட்ட வாசலில் வேண்டியிருப்பாங்க நாகூர் ஆண்டாள்கிட்ட. அதனால் இதை கொண்டு வந்து இங்கே வச்சு ஆக்கி கொடுக்குறாங்க. வீட்டில் அதிகமாக எது நடந்தாலும் நேர்ந்துக்கிட்டது நிறைவேறிட்டு அதே மாதிரி செய்வாங்க. அடுத்து ஒருத்தக சோறு ஆக்கிட்டுருக்குறாங்க. ஆக்கி முடிச்சுட்டாங்க. அவங்க இன்னும் பேக்கெட் பண்ணலை. அவங்க வந்து திருச்சிலேருந்து வந்திருக்கிறாங்க. இவங்க எந்த ஊருன்னு தெரியாது. இவங்க இப்போ ஏற்றமாக தெரியுது பார்த்திங்களா, கூட்டம் நிறைய பேர் நிற்கிறது. நான் வந்து ஜனங்களை வந்து இதான் ஆக்கிற இடத்துல இங்கே சாக்கடை இருக்கும், தண்ணி ஓடுறதுக்கு பைப் இருக்குது பாருங்கள். பண்டாரி கை கால் கழுவிட்டு இருக்காது. அவங்க ஆக்கி முடிச்சுட்டாக, இன்னும் பேக்கெட் பண்ணலை, கழுவிட்டுருக்காக. அதான் பாருங்கள், இதுதான் அந்த இடம். இது வந்து எல்லா வேலையும் முடிஞ்ச பாட்டி ஒட்டா கழுவி விடுவாங்க. சாயந்தரத்தில் கழுவி விட்டுருவாங்க. காலையிலேருந்து அடுத்தடுத்து வந்து ஆக்கியிருக்காங்களா, இப்போ எப்படி கழுவ முடியும்? அதனால் இப்படி தான் இருக்கும். அதுக்கு பிறகு தான் கழுவுவாங்க. இது ரொம்ப பெரிய பாத்திரமாக இருக்கும். இந்த பாத்திரமெல்லாம் அவங்க ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் வருவாங்க. இங்கேயே கடைங்களில் இதுக்குன்னு பாத்திரம் விற்கிற கடைன்னு இருக்கும், வாடகைக்கு டெய்லி வாடகைக்கு விற்கிற இடம் இருக்கும். இந்த சட்டிக்கு இவ்வளவு, இந்த அடுப்புக்கு இவ்வளவு அப்படின்ட்டு அங்கே வாங்கிக்குவாங்க. அங்கே வாங்கிட்டு ஆக்கி முடிச்சு வேலை முடிஞ்ச பிறகு எடுத்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அது சில பேர் ஊர்லேயே கூட ஆக்கி எடுத்துகிட்டு வருவாங்க. பேக்கெட் பண்ண கொரோனாலாம் வந்தப்பெல்லாம் அவங்களே ஊர்லேயே ஆக்கி பேக்கெட் பண்ணி வண்டியிலே எடுத்து கொண்டு வந்து வாசலில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இங்கே வந்து ஆக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. இங்கேயே வந்து ஆக்கி சுட ஜனங்களுக்கு கொடுப்பாங்க. இது ரொம்ப ஒரு வித்தியாசமான பழக்கம், தர்மத்துக்குரிய இடம் இந்த இடம். அதனால் இது வரவேற்கக்கூடிய ஒரு இடம். தர்மத்துக்கு இந்த நம்மளுடைய தர்மம் செய்ய வழிகாட்டுது பார்த்திங்களா. இறைத்தலங்கள் எப்போவுமே தர்மத்துக்கு வழிகாட்டும். யார் அவருன்னு தெரியாமல் கொடுக்குறது தான் வந்து நம்மளுக்கு சிறப்பானதாங்க. தர்காவில் உட்காந்துருக்காங்க, யாருன்னு தெரியாது. இவங்க தான் திருச்சிக்காரங்க. இவங்க இப்போ ஆக்கிட்டுருக்குறாங்க பார்த்திங்களா. பிரியாணின்னு நினைக்கிறேன் ஆக்கிட்டுருக்குறாங்க. இது தம்முடைய போய் இறக்க போகிற நேரம். அவங்களது ஆக்கி முடித்து பவுந்துட்டுருக்காங்க. அவங்க வேறு ஊர், எந்த ஊருன்னு தெரியாது. அதனால் இவங்க அடுத்தது இது மாதிரி இவங்களும் டோக்கன் கொடுத்துருப்பாங்க. இவங்களோட டோக்கனுக்கும் இது மாதிரி பேக்கெட் பண்ணி இவங்க பகருவாங்க. அவங்க காலையில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க முன்னாடியே. அதனால் கரெக்டாக சாப்பாட்டு நேரம் நேரம் பாங்கு சொல்கிற நேரம் கொடுத்துட்டாங்க. இப்போ இவங்களது இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும். இப்படியா 1/2 மணி நேரம் தம்மில் போட்டு அது இறக்கி ஆற விட்டு அது பிறகு பேக்கெட் பண்ணி கொடுக்கணுன்னா 1 மணியாச்சும் 1:30 மணியாச்சும் ஆகிடும். யாராக இருந்தாலும் ரொம்ப லேட்டாலாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த குறிப்பிட்ட டைமில் கொடுத்துருவாங்க. இங்கே ஆக்கணுண்டா ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. தரகால பர்மிஷன் வாங்கிட்டு ஆக்கணும். இந்த ஆக்கிற இடத்துக்கு 500 ரூபா கொடுத்து டோக்கன் பர்மிஷன் வாங்கிக்கணும். வாங்கிட்டு தான் ஆக்கணும். இஷ்டம் போல் கண்ட இடத்துல ஆக்கக்கூடாது. இதை வந்து இப்போ இறக்க போகிறாங்க பாருங்கள். ஒருத்தரால் இறக்க முடியாது. 2, 3 பேர் 4 பேர் சேர்ந்து தான் இறக்குவாங்க. அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறக்குவாங்க. ஈஸியாலாம் தூக்க முடியாது அவ்வளோ சாப்பாட்டோட. அது நெருப்பு ஒரு பக்கம், வெயிட் ஒரு பக்கம், சூடு ஒரு பக்கம் பாருங்கள். நவுத்துறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு நவுத்துவாங்க. இது அப்படிங்களா நவுத்துறாக பாருங்கள். இப்போது 4-5 பேர் சேர்ந்து பிடிச்சி தான் நவுத்துவாங்க. ஒருத்தராக 2 பேரால் நகர்த்த முடியாது. சுட வேறு இருக்குது ஒரு பக்கம். ரொம்ப ஜாக்கிரதையாக கொண்டு வந்து வைக்கணும்.
அண்டு இதே லேடிஸ் இங்கே தங்கியிருக்கிறவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு இதிலே லாஸ்ட்டில் ஒரு பெரிய இடம் இருக்குது, அடுப்படுப்பாக கட்டி வச்சுருக்கோம். அதில் நம்ம ஆக்கிக்கலாம். நம்ம சின்னதாக ஏதாச்சும் அடுப்பு வந்து பாருங்கள், இந்த மார்க்கெல்லாம் சிகப்பு தாவணி இவங்க தான் திருச்சியிலேருந்து வந்து ஆக்கி கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன் நான், பிள்ளைக்கு மொட்டை போடுறோம், அதனால் நான் எழுந்திக்கிட்டு இங்கே வந்திருக்கோம், நாங்கள் திருச்சியிலேருந்து வந்திருக்கோம்னு சொன்னாங்க. நான் குழந்தைங்கள காட்டக்கூடாது, அவங்க குழந்தைங்கள காட்டினா அதுக்கு ஒரு காப்பிரைட் வருமே அப்படிங்கிறதுனால தான் நான் குழந்தைங்கள காட்டலை. ஓலைப்புட்டி சாப்பாட்டிலலாம் என்ன இருக்கும் அப்படிங்கிறது அவங்கவுங்க இஷ்டம். நான் ஏற்கனவே ஓலைப்புட்டி சாப்பாட்டில் என்ன இருக்குதுங்கிறத நான் வேறு ஒரு ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கேன். போன வருஷம் ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா தெரியும். ஓலைப்புட்டி சோறு ஓசியில் நாகூர்னு சொல்லிட்டு என்னமோ சொல்லி போட்டிருப்பேன் தலைப்பில், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் விவரமாக. இது நான் வாங்கலை, நான் நம்ம ஷார்ட் எடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி வந்தேன். இது சைடி சினிமா பொரிக்கிறாரு, பொரிச்சிட்டு எடுத்து வச்சுட்டு மறுபடியும் புதுசு வேறு போடுவார். அது பாருங்கள், பொரிச்சிட்டாரில் இப்போ மறுபடியும் பொரிச்சு எடுத்துட்டார், இப்போ வேறு போட்டார். அது நல்லா அழகாக மூடி வச்சு பொரிச்சதையும் மூடிடுவா. அந்த அடுப்பில் வேகிறப்ப மட்டும்தான் திறந்துருக்கோம். நல்லா சேஃபான இடம், இங்கே யாரும் குழந்தைங்கள்லாம் வந்து ஆடாது கொள்ளாது. அதனால் அடுப்பு கண்ட இடத்துல பற்ற வைக்கிறதுக்கெலாம் வேலை இல்லை. இது அடுப்புக்குன்னு உள்ள இடம் தனியாகவே இது அப்படிங்கிறப்போ இது சேஃபாக இருக்கும். நீங்கள் யார் வந்தாலுமே கூட இது மாதிரி ஆக்கி கொடுக்கலாம். கடையிலையும் சில பேர் ஹோட்டல்கள்லேயும் வாங்கி கொடுத்துட்டும் போயிடுவாங்க. ஆம்பளைங்க தனியாக வந்தாங்கன்னா, இப்படி ஃபேமிலியோடு வந்தாங்கன்னா வருஷம் வந்ததே ரெகுலராக வச்சு ஆக்கிரகம் இருக்கிறாங்க. இறைத்தலங்கள்ங்கிறது நம்மளுக்கு தர்மத்தை வளர்க்கக்கூடிய இடம். இது நாகூர் வாசலில் இன்றைக்கி நேரத்தில் பல வருஷ காலமாக நடக்குது. நம்மளுக்கு பரம்பரைக்கும் நம்ம குடும்ப தலைமுறைக்கும் தர்மம் கிடைக்கும். யார் என்னென்னு தெரியாமல் வந்து ஆக்குறவர்களுக்கும் தெரியாது, கொடுக்குறவர்களுக்கும் தெரியாது. அடுத்து இங்கே வந்து என்ன ஆக்க போகிறாங்கிறதும் தரகாவில் உள்ளவர்களுக்கும் தெரியாது. இவங்க நேராக தெரியாதும் சின்னஜமா வாசல், யூசுப் தாதாவோட வாசல். இந்த வாசலுக்கு யூசுப் தாதாவோட வாசலுக்கு நேராக தான் அடுப்பங்கரை இருக்குது. அது வந்து தெரியுதா பார்த்திங்களா, இந்த கல் விளக்குறது பார்த்திங்களா, இங்கே தான் உட்காந்து ஒருத்தர் சாப்பிட்டுட்டுலாம் இருக்காக பாருங்கள். இங்கேயே வாங்கி இப்படியே உட்காந்து சாப்பிட்டுக்குவாங்க ஜனங்க. ஏழையில இது இங்கே தங்கியிருக்கலாம், இங்கேயே தூங்கிக்குவாங்க. லைட் எரியும், வாட்ச்மேன்லாம் இருப்பாங்க. அந்த சைடில் டாய்லெட் இருக்குது, நம்மளுக்கு குளம் இருக்குது குளிக்கிறதுக்கு. இப்போதைக்கு குளத்தை வந்து ஏதோ தண்ணியில் ஸ்மெல் வந்துச்சுங்கிறதுனால தண்ணீர் இருந்த தண்ணியெலாம் எடுத்துகிட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க குள வாசலை. மறுபடியும் நல்லா மழை பெஞ்சு அந்த ஸ்மெல் நல்லா போனதோட ஜனங்களுக்கு திறந்து விடுவாங்க. அதனால் எல்லா வசதியுமே இருக்குது, சாப்பாடு வசதி, தூங்குகிற வசதி, பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குது. அதனால் இது வந்து சிறப்பான இடம், பாதுகாப்பான இடம். 24 வருஷம் நம்மளுக்கு வீட்டில் கூட பார்க்குறாங்களோ என்னமோ தெரியாது. இதில் சுற்றிலும் கேமரா இருக்கும், கேமரா வச்சு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நல்ல ரெக்கார்ட் ஆகக்கூடிய இடம். சும்மா போக்க எல்லோரும் வந்து இங்கே தங்க முடியாது. குடிகாரர்கள்லாம் வந்தாங்கன்னா வெளியாக்கி விட்ருவாங்க. இங்கே ஏழைகள், அனாதைகள், உடம்பு சரியில்லாத, அந்த தர்மம் செய்யக்கூடிய வரக, தர்மம் வாங்க வரக, இது மாதிரி உள்ள நல்ல மனுஷெல்லாம் வந்திருப்பாங்க. அதனால் என்னுடைய சேனல் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனல் வந்து மனநிம்மதி, பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது தான். அறிவும் மன நிம்மதிங்கிறது, மன நிம்மதி இறைத்தலங்களில் கிடைக்கும், நம்முடைய வீட்டில் தான் கிடைக்கும். அப்புறம் அப்படியே வாழ்க்கை துணையில் நம்மளுக்கு கணவன் மனைவியிடத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறது. அதனால் நான் வந்து 3 மாதிரியான வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் போடுவேன். வீடுங்கிறப்ப நம்மள ஓய்வு கிடைக்கிது, நம்ம குளிக்க, துவைக்க, தூங்க, சாப்பிட எல்லாம் நம்மளுக்கு வீடு கொடுக்குது இல்லையா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல்